பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தைரியமாக காலையில் எழுந்த உடனே சொல்லுங்கள், நீர் என்னோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம், நீர் என்னோடு இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், இது எப்போதும் எனக்குள்ளே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்களேன். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு வல்லமையாய் கிரியை செய்யும். பிசாசு நடுங்கி போவான். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்மளை விட்டு விலகாத ஒரு தெய்வன். இன்றைக்கு ஒரு வேதத்தின் வசனத்தை வாசித்து நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இயேசுவை பார்க்கும்படியாக அவருடைய தாயாரும் சகோதரனும் சகோதரிகளும் வருகிறார்கள். அப்போது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்களை என்னை இந்த காலை வேளையில் பார்த்த ஒரு வார்த்தை சொல்றாரு. தேவனுடைய சித்தத்தின்படி யார் செய்கிறார்களோ அவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனும் சகோதரியும் தாயும் உறவும் நண்பனுமாய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இந்த பூமியில காணப்பட வேண்டும். என் அன்பு சகோதரனே, அநேக நேரங்களிலே சகோதரியே, சுயத்தினாலே மாமிசத்தினாலே நாம் முடிவெடுத்து அநேக நேரங்களில் வேதனைப்பட்டிருக்கிறோம், கண்ணீர் வடித்திருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளையை குறித்து ஒரு திட்டம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அது எப்போது நமக்கு தெரியும்னா, ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு அதை விலக்கி காட்டுவார். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் சந்திக்கிற நேரத்தில் ஒரு பேரொளி அவன் மேல் வீசின போது அவன் கீழே விழுந்து போகிறான். அப்போது அவன் யார் என்று கேட்கும் பொழுது ஒரு அறிமுகம் அங்கே கிடைக்கிறது. அப்போது அவன் எழுந்து முதல் வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்துட்டேன், ஆனால் இனி நான் எப்படி வாழணுன்ற டிசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, உங்கள் விருப்பம் என்னவோ அப்படி நான் வாழ போகிறேன். அதுதான் அர்த்தம். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நம் விருப்பத்திற்காக வாழ்கிறதை காட்டிலும் தேவனுடைய விருப்பத்தை அறிந்து அந்த விருப்பத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கும்போது அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக்கொடும் என் தேவ பிள்ளையே. ஆண்டவர் உங்களும் என் மேலும் வைத்திருக்கிற அந்த தேவ சித்தத்திற்கு, காட்ஸ் பிளான், அந்த காட்ஸ் பிளானுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்மை கொண்டு இந்த பூமியில் கர்த்தர் காரியங்களே செய்ய ஆரம்பிப்பார். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நாம் எடுக்கிற முடிவு, நாம் சொல்கிறது தான், நம்மளுக்கு என்ன தோணுது அப்படி செய்வோம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழும்பொழுது ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியாது. அவர் பேச வர்றத, அவர் உங்களுக்கு சொல்ல வர்றத கொஞ்சம் கூட உட்காந்து நேரம் கொடுத்து கேட்காம நம்மமானே ஓடிக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் எப்போ நிறைவேறும்? என் அன்பு தெய்வ பிள்ளையே, தெய்வ சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்கள்? என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற திட்டம் என்னப்பா, அதன்படி என்னை நடத்தும் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். இது வரைக்கும் நடக்காத காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏன் தெரியுமா? தேவ திட்டத்தின்படி தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ நம்ம என்னைக்கு பழகிறோமோ அன்னையிலிருந்து பரலோகம் நம்மை நடத்த ஆரம்பிக்கும். தேவனுடைய ஆலோசனைகள் நமக்கு வரும், தேவனுடைய திட்டம் நமக்கு வரும். தேவன் எல்லா தடைகளை விட்டு நம்மை கொண்டு போவார். ஏன்னா அது தேவ திட்டம். சுய திட்டத்துக்கு, நம்முடைய மாமிசத்துக்கு, நம்முடைய மூளை கெட்டினதை நம்ம செய்யும்போது அநேக தோல்விகளும் நஷ்டங்களும் சோர்வுகளும் கண்ணீர்களும் இழப்புகளும் வரும். ஆனால் தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, என்ன நடந்தாலும் சரி முடிவில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணுமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் சித்தத்தின்படி செய்து, ஆண்டவர் அப்படி செய்யும் பொழுது தான் அவர் சொல்கிறாரு, யார் என்னுடைய சித்தத்தை செய்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு சகோதரன் சகோதரி எல்லாமேன்னு சொல்லிட்டார். நம்ம ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற தகப்பனே, உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நீர் விரும்புகிறது இந்த பூமியில் செய்து முடிக்க ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை
நிறைவேற்றுவீராக. செய்கிறதுக்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.